everyone, welcome to the video series of Learn to Play Chess in 30 Days. We are on our day 22. I hope everyone's doing good. இன்னைக்கு நம்ம சீரியஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், இன்ட்ரெஸ்டிங்கிறத விட ஒரு எக்ஸைட்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் என்னன்னா சாக்ரிஃபைஸ். நம்ம இது வரைக்குமே நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா இன்டர்மீடியட் லெவலில் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்ம நேற்று பார்த்து டாக்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்து டாக்டிக்ஸாக கிங் சைடு அட்டாக்காக இருக்கலாம், குயின் சைடு அட்டாக்காக இருக்கலாம், பிளானாக இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் கொஞ்சம் டஃப்பான டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கிறத விட நான் எக்ஸைட்டான டாபிக்னு சொல்ல போகிறேன். அந்த எக்ஸைட்டான டாபிக் என்னன்னா சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னா நம்ம ஒரு பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம். சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பீஸ் அந்த கேமை நம்ம ஜெயிக்க போகிறோம். சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னா சார் எல்லா கேம்லையும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா அப்படின்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி பொசிஷனை நம்ம தான் உருவாக்கணும். நான் அப்பவும் சொல்கிறேன், எவ்ரி திங் இஸ் டூவபிள், எவ்ரி திங் இஸ் ஈஸி, பட் அந்த பொசிஷனை நம்ம தான் வந்து உருவாக்கணும். ஸோ நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், நம்ம வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நம்ம அதுக்கப்புறம் கோத்துருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐடியலான ஒரு சாக்ரிஃபைஸ்க்கான பொசிஷன். ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணும் போது என்ன இருக்கும் நல்லா யோசிச்சுக்கோங்க. என்ன அவுட்கம் நமக்கு கிடைக்குதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சாக்ரிஃபைஸில். சார் நான் வந்து உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன், எனக்கு என்ன கிடைக்குது எக்ஸ்ட்ராவா? ஸோ சாக்ரிஃபைஸில் வந்து அவுட்கம்ஸ் வந்து ஒரு சிலது இருக்கும். ஒன்று செக்மேட் வந்து ஒரு அவுட்கமாக இருக்கலாம். ஸோ வந்து எனக்கு 100% எனக்கு செக்மேட் வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஆமாம் இல்லை உங்களுக்கு செக்மேட் தான் கேமு, செக்மேட் வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம்ல. டஸ் மேக் சென்ஸ்? என்ன வேணால் நீங்கள் கொடுக்கலாம், பீஸ் குயினை கொடுக்கலாம், ரூப்பை கொடுக்கலாம், உங்ககிட்ட இருக்கிற எல்லா பீஸையும் கொடுத்து வெறும் பாண்டில் செக்மேட் வரும்னா பண்ணலாம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் சாக்ரிஃபைஸ் வேர் வந்து வின் இஸ் வெரி 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 கிளியர். இதுதான் வின்னு, இதுதான் வழி, அது வந்து 100% கிளியர். ஸோ நம்ம வந்து அது கால்குலேட் பண்ணால் கொடுத்துக்கலாம். இன்னொரு சாக்ரிஃபைஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. ஓ, எனக்கு இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ரூக்கை தரேன், எனக்கு அந்த ரூக்கோட வேல்யூ என்ன 5 பாயிண்ட்டு, எனக்கு வந்து ஒரு பிஷப்பும் 2 பானும் கொடுத்தா எனக்கு அந்த இடத்துல ஓகேவா இருக்கும்னா அது ஒரு சாக்ரிஃபைஸ் சொல்லலாம். சரிங்களா? காம்பன்சேஷனுக்கு தகுந்த மாதிரி சாக்ரிஃபைஸ். இல்லை நான் வந்து ஒரு பானை நான் கொடுக்குறேன், எனக்கு அந்த பான் கொடுக்குறதுனால எனக்கு எல்லாமே ஓப்பன் ஆகுது, என் ஃபைல்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் வந்து என்னோட பீசஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். வேறு ரிட்டர்ன்ஸ் வந்து லாங் ரன்ல இருக்கும், ஷார்ட் ரன்ல எதுவுமே தெரியாது இஃப் இட் இஸ் அ வெல் கால்குலேட்டட் மேன். ஸோ இப்போ நம்ம என்ன சாக்ரிஃபைஸ் பார்க்க போறோம்னா ரெண்டுமே பார்க்க போறோம். அதில் இந்த பர்டிகுலர் பொசிஷன் என்ன சாக்ரிஃபைஸ் இருக்குன்னா நல்லா நீங்களே பார்த்துக்கோங்க. என்கிட்ட பிஷப் இருக்கு, ரூக் இருக்கு, அவங்க கிட்ட ரூக் இருக்கு. இப்போ நான் என்ன இடத்துல பண்ண போறேன், இந்த இடத்துல நான் பிஷப் சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன். என்ன சார் நீங்க சாக்ரிஃபைஸே பண்ண சாக்ரிஃபைஸ் நீங்க பாருங்க, செக்மேட்டா? இந்த கிங்குக்கு வழியே இல்லையா? ஆனா இப்போ கிங் இங்க, இப்போ பான் தள்ளிட்டாங்களா, சரி ஓகே ஹைட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், இந்த பிஷப்பை நான் சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன். செக் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேனா, ஆனா செக்மேட் வந்து இங்க இருக்கு, குவீனை வச்சு செக்மேட், அவ்வளவுதான். ஸோ நான் என் பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணேன் இங்க, ஆனா என் கேம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். வந்து நம்ம என்ன வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் இஃப் தெர் இஸ் அ மேட். இப்போ நான் அந்த விஷனை பார்த்தனால நான் 4 மூணு சாக்ரிஃபைஸ் பண்ணேன், எனக்கு இட் டஸ் ஒர்க் அவுட். இப்போ இன்கேஸ் அது இல்லைன்னா இட் இஸ் அ ராங் சாக்ரிஃபைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சாக்ரிஃபைஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த சாக்ரிஃபைஸ் பார்க்கலாமா? இதுல என்ன இருக்கு, இப்போ என்னென்ன பண்ணலாம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்போ என்னென்னலாம் இதெல்லாம் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து ஒரு செக் வைக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு சாக்ரிஃபைஸ் எல்லாம் மெட்டீரியல் சாக்ரிஃபைஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு செக் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணி ஆகணும் டெக்னிக்கலா? கிங்கை தள்ள முடியாதா? ஏன்னா இங்கே ரூக் போகுதா, அப்புறம் ரூக்கை மறைப்பாங்க. இப்போ பாருங்க, நீங்க கேட்டீங்களே சார் ஃபோர்க் எப்படி கிரியேட் பண்றது, பின் எப்படி கிரியேட் பண்றதுன்னு, இதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த வழி கிரியேட் பண்ண. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்க் கிரியேட் பண்றதுக்கான உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன். கிங் இங்கே இருக்கு, நைட் இங்கே இருக்கு, குயின் இங்கே இருக்கு. இதை நைட் அப்படியே இங்கே வந்து ஃபோர் கிரியேட் பண்ணுமா, அதை நம்ம தான் அப்படி அடிச்சு கிரியேட் பண்ணணும். அடிச்சு செக், அவ்வளோதான். கொஞ்சம் நம்ம கிரியேட் பண்றோம் ஒவ்வொரு அட்டாக்கையும். ஓகேங்களா? ஓகே கூல். அடுத்து இப்போ இந்த பொசிஷன்ல என்ன இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, இந்த இடத்துல நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எந்த பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணும் போதே நல்லா கிளியராக தெரிஞ்சுட்டு தான் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஏன்னா சும்மா சாக்ரிஃபைஸ் பண்ணக்கப்புறம் எதுவுமே பண்ண போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் நல்லா ஒவ்வொரு பீஸையும் வச்சு யோசிச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் வந்து என் ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன், நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன். ஓகே, எங்கே சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன், என்ன கிடைக்க போகுது, என்ன நடக்குது, அதெல்லாம் நீங்கள் தான் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். சரிங்களா? எங்கே கிடைக்க போகுதுங்கிற வந்து ஒரு சாக்ரிஃபைஸ்க்கான வந்து ஒரு கிளியர் வேல்யூவே இருக்கும். சரிங்களா? அது வந்து நம்ம தான் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். இல்லைன்னா லைக் இட் டசன்ட் ஒர்க் அவுட் 100%. இப்போ நீங்க அதை எப்படி செக் பண்ணலாம், எப்படி வேலிடேட் பண்ணலாம்னா நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இடத்துல வந்து என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன்,
என் ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா? இப்போ நீங்கள் ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணலாமான்னு யோசிக்கும் போது அந்த சாக்ரிஃபைஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ 2 வேரியேஷன் வந்து நீங்கள் யோசிக்கணும். ஒரு பிளாக்காக நீங்கள் அடிக்கிறீங்க, ஓகே ஃப்ரீயாகவே இருக்கட்டும், நான் எதுக்கு எடுக்கணும்? டஸ் இட் மேக் சென்ஸ்? நான் எதுக்குப்பா ஒரு சாக்ரிஃபைஸ் எடுக்கணும்? இது எப்படின்னா, நான் எதுக்கு உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்? கொடுக்கறது நான் ஏன் எடுக்கணும்? இட் இஸ் நாட் கம்பல்சரி தட் அடிக்கணும் எடுக்கணும் அன்டில் அன்லெஸ் அந்த சாக்ரிஃபைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருந்துச்சுன்னா. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பசிலில் பார்த்தோமா, அந்த பிஷப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதா, அந்த எடுத்து தான் ஆகணுமா, உங்களுக்கு சாய்ஸ் இல்லையா? அப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியணும் அது வந்து ஸ்ட்ராங் சாக்ரிஃபைஸா இல்லையான்னு. இப்போ இந்த இடத்துல நான் நல்லா வந்து யோசிச்சு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். நான் என் குயின் இந்த பானுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண என்ன சார் குயினை பானுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே செக்மேட் இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே செக்கு கிங் வந்துருச்சா, நான் கிங் ரூட் பண்ணி செக்மேட், அவ்வளோதான். ஸோ இந்த சாக்ரிஃபைஸ் தெரிஞ்சனால தான் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறேன். இப்போ சும்மா நான் ரூக்கின் அடிச்சுட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க குயின் அடிச்சுப்பாங்க, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை, அவங்க அடிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் அடிச்சிருவாங்க, இதுக்கப்புறம் எனக்கு மீட்டே கிடைக்காது. ஸோ அகெயின் த பாயிண்ட் இஸ், த ஹைலைட் பாயிண்ட் இஸ், நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கிளியராக சாக்ரிஃபைஸ். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள், இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்? கண்டுபிடிச்சோம். கரெக்ட், எஸ் கரெக்ட், குயின் சாக்ரிஃபைஸ். இதுக்கு சார் குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு செக்மேட் இருக்கு. ஸோ இது இது இப்போ நீங்கள் கேட்கலாம் சார், நான் எப்படி சார் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, எனக்கு எப்படி சார்னா, இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான இதுக்கு ஒரு ப்ரீ ப்ராக்டிஸ் என்னன்னா செக்மேட் பேட்டர்ன்ஸ் பார்த்து. ஸோ நான் அடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு மேட் அண்ட் 2 தான் நான் சொல்லி தர போகிறேன். ஸோ வந்து செக்மேட்ஸ் வந்து நீங்கள் நிறையா சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பீஸ் எங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இதெல்லாம் நீங்கள் ஒரு 4-5 பசில் பார்த்தீங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நானே இப்போ பசிலில் வந்து ஒரு மேட் அண்ட் 2 மேட் அண்ட் 1 பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் மேட் அண்ட் 1 மேட் அண்ட் 2 மேட் அண்ட் 1 மேட் அண்ட் 2 மேட் அண்ட் 1 பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிளான எக்ஸாம்பிள். இப்போ எனக்கு நல்லா தெரியும், இப்போ பாருங்க, இந்த இதை காப்பாற்றணும், இங்கே இருக்கு, இது ஒரு பேட்டர்ன். ஸோ 2 பிஷப் ரூக் இருந்தால் இது ஒரு பேட்டர்ன். எனக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ நான் இங்கே செக் வச்சா இது வந்து எனக்கு ஒரு பேட்டர்ன். ஓகே, இந்த பேட்டர்ன் தான் நான் மைண்டில் வச்சுப்பேன். ஞாபகம் வச்சுக்கோனா மைண்டில் வச்சுக்கேன். இந்த பேட்டர்ன் பாருங்க, இது ஒரு பேட்டர்ன். இப்போ இந்த பேட்டர்ன் தான் வந்து நம்ம டோர்னமெண்ட்ஸ்லையும் இந்த நம்ம கேம்ஸ்லையும் வரப்போகுது. இந்த அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த பேட்டர்ன் எங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதுனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம மேட் பண்ண. இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே செக்கு, கிங்கு மூவ் ஆனால் இங்கே செக் மேட்டு. இப்போ இந்த செக்மேட்டை வச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் பசில் சால்வ் பண்ணேன். எனக்கு இந்த பேட்டர்ன் தெரிஞ்சனால தான் நான் ஃபர்ஸ்ட் பசில் சால்வ் பண்ணேன். நான் பிஷப் செக்குன்னு சொல்லி நடிச்சேன் இல்லைங்களா? இந்த மாதிரி தான். ஸோ எல்லா பசிலுமே ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம தான் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நான் இங்கே நடிப்பேன். ஏன்னா இங்கே வந்து எனக்கு செக்மேட் இருக்கான்னு நான் பார்க்கணும். ஓகே, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செக் இருக்கான்னு நான் பார்ப்பேன். நான் செக் இல்லை. அப்போ நான் செகண்ட் என்ன பண்ணுவேன், நான் எப்படி அவங்களுக்கு செக்மேட் வைக்கலாம்னு நான் யோசிப்பேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது. ஸோ இதில் நம்ம என்ன அப்ரோச் பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்கும்னு நம்ம வந்து டிசைட் பண்ணணும். இந்த பசில் நீங்கள் சால்வ் பண்ண பாருங்க. இந்த பசில் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா இதுலேருந்து ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் கிடைச்ச உடனே அந்த பேட்டர்னோட நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சார் இது ஒரே நாளில் பண்ண முடியுமான்னா முடியாது. இது வந்து ஒவ்வொரு ப்ராக்டிஸில் வர்றது. ஸோ சாக்ரிஃபைஸ் இஸ் நத்திங் பட் நீங்கள் பார்த்து அனுபவத்தில் வருதுன்னு சொல்லுவாங்க. யூ நோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங், யூ நோ இஸ் கெட்டிங் சம்திங். உங்கள் இன்ஸ்டிங்க்ட் சொல்லும், இந்த இடத்துல நம்ம இதை கொடுக்கலாமே, இந்த இடத்துல இதை நம்ம பண்ணலாமே. ஸோ அப்போ வந்து நீங்கள் கேன் ஜஸ்ட் சாக்ரிஃபைஸ் இட், திங்ஸ் வில் ஒர்க் அவுட். ஓகே, கூல் ஃபோக்ஸ், that's it for today. Thank you so much. Bye.